சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TM செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓமலூர் பேருந்து நிலையம் அண்ணா சாலை அருகே பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். முதல் பேரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பாதி பிரச்சாரத்தை நீங்களே செஞ்சிருவீங்க, மிச்ச பாதி பிரச்சாரத்தை சேர்த்தா நான் வந்திருக்கேன். முதல் பேரு அண்ணன் TM செல்வ கணபதியோட பேர் இருக்கும், நம்முடைய வெற்றி வேட்பாளர். சரியா? அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? வேட்டு வச்சே ஆகணும். மோடிக்கு வேட்டு வச்சே ஆகணும். வைப்பீங்களா? ஏன்னா நான் சொல்றேன், தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாரு. தமிழ்நாட்டு மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது அவருக்கு. ஏன் தெரியல, இது வரைக்கும் எத்தனை முறைமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு? இந்த 10 வருஷத்துல எத்தனை முறை வந்திருக்காரு? எதுக்காவது வந்தாரா? கோவிட் கொரோனா வைரஸ் வந்து தாக்குச்சுல, நம்ம எல்லாரும் என்ன சொன்னாரு? 6 மாசம் வீட்டுல இருங்க, 6 மாசம் நீங்க எல்லாம் சிறப்படிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடங்க, வீட்டு கதவை பூட்டிக்கோங்க, யாராவது வெளில வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்கன்னு சொன்னாரா இல்லையாமா? ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் உருப்படியா அதுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தாராமா? 6 மாசம் யாரும் வேலைக்கு போக கூடாது, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க, கடைகள்லாம் இழுத்து மூடுங்க, தெருவுக்கு வந்தா கைதுன்னு சொன்னாரா இல்லையா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? வந்து ஆறுதல் சொன்னாரா? ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் பண்ணாரு. எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, எல்லாரும் கையில மணி கையில ஒரு கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, ஒரு கையில மணி ஆட்டுங்க, சத்தம் போடுங்க சொன்னாரா இல்லையாமா? மறந்துடாதீங்கம்மா, சத்தம் போடுங்க. அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கோவிட் அப்போ செஞ்ச வேலை. அதன் பிறகு திருப்பி வந்தாரா? 2017ஆம் ஆண்டு ஒன்று பண்ணாருமா. திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு என்ன பண்ணாரு? 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது சொன்னாரா இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ATM வாசல்ல நின்று, கியூல நின்று, வெயில்ல நின்று இறந்தே போனாங்க. என்ன காரணம் சொன்னாரு? கருப்பு பணத்தை நான் ஒழிக்க போறேன். ஒழிச்சு அனைவருடைய வங்கி கணக்குலையும், ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் எவ்வளோ 15 லட்சம் ரூபாய் போடுறேன் நான். போட்டாரா? 15 லட்சத்தை விடுங்க, 15 காசாவது போட்டாரா? எங்க போட்டாரு? நம்மகிட்ட இருக்கிறதையும் அவர் போட்டாரு. அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? அவருக்கு வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாமா? அதற்கான தேர்தல் தான் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். கடந்த 2019 நம்முடைய சகோதரர் கழக வேட்பாளர் திரு SR பார்த்திபன் அவர்களை கிட்டத்தட்ட 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சீங்க. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். அதற்காகவும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மக்களை வந்து சந்திக்கிற, கழகத்தை வந்து சந்திக்கிற கட்சி திமுக கிடையாது. நான் சொல்றேன், கடந்த 2-3 வருஷத்துல மட்டும் இந்த சேலம் மாவட்டத்துக்கு குறைந்தது 20 முறையாவது வந்திருப்பேன். கட்சி நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, இளைஞரணி நிகழ்ச்சி, இன்னும் சொல்ல போனா கழக முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்குகின்ற நிகழ்ச்சி அப்படின்னு பல முறை வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா இளைஞரணியுடைய 2வது மாநில மாநாடு எங்க நடந்துச்சு? இதே சேலம் மாவட்டத்தில் ஜனவரி மாசம் 21ஆம் தேதி நடத்தி காட்டினோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் கூடினாங்க. அப்பவே சொன்னாங்க, அனைத்து பத்திரிகையும் சொன்னாங்க, 100% வெற்றி, இளைஞரணி மாநாடு 100% வெற்றினாங்க. அதற்கு காரணமான சேலத்திற்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா அது 100% வெற்றி கிடையாது, 80% வெற்றி தான். மாநாடை நம்ம வெற்றியா நடத்தி முடிச்சிட்டோம். அதிமுக மாநாடு நடத்தினாங்க, புலியோதர மாநாடு நடத்தினாங்க. ஆனா நம்ம ஒரு எழுச்சி மாநாடு நடத்தணும், மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு நடத்தணும். மாநாடு எப்ப தெரியுமா 100% வெற்றி? சேலத்திற்கு எப்ப தெரியுமா வெற்றி? நாம 40க்கு 40 ஜெயிச்சு, அதுவும் குறிப்பிட்டு இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சா மட்டும்தான் நம்முடைய இளைஞரணி மாநாடு வெற்றி. இது இளைஞரணி தமிழ்மார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? சென்ற முறை 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க அண்ணன் SR பார்த்திபன் அவர்களை. இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? நீ சொல்லிட்டு போயிடுவ. தாய்மார்கள் நீங்க சொல்லுங்கம்மா, தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செல்வ கணபதி அவர்களை உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்க வைக்க போறீங்க? 3. தாய்மார்கள் சொன்னா கரெக்டா இருக்கும், நான் நம்புறேன். குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செல்வ கணபதி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும்.
எதிர்த்து எந்த கொம்பை போட்டுக்கிட்டாலும் டெபாசிட் இழக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.